அம்மா உணவகத்தில் நான் ஒரு 7-8 வருஷமாக சாப்பிட்றேன். முன்னெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு வாரமாக ரொம்ப நல்லா இருக்குது. சப்பாத்தி ராத்திரியில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இது 14 வருஷமா நடக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறோம். இப்போ வந்து சிஎம் விஜய் தம்பி வந்து புதுசாக ஏதாவது பண்ணணும், எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாம் புதுசாக மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. கருவேப்பிலை சாதம், லெமன் சாதம், ஒன்று ஒரு நாளைக்கு சாம்பார். ஃபஸ்ட்டு வந்து நிறைய காலேஜ் பசங்க நிறைய வந்துடுவாங்க, நிறைய இது பண்ணோம். எங்களுக்கு வந்து சிஎம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் நாங்கள் எப்படி தரமாக செய்வோமோ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு விட இப்போ இன்னும் நல்லா இருக்கு சார். அதை விட இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா காலத்துலேருந்து இப்போ போட்டுனுக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அது பிறகு இவர் வந்து விஜய் அவர்கள், சிஎம் அவர்கள், அவரும் பண்ணுவார். கஷ்டப்படுற உழைப்பவங்க தான் வருவாங்க. பெரிய வசதி யாரும் வரலைங்க. அப்படிப்பட்டவங்க இன்னும் நல்லா, இன்னும் மேலே பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். நான் ஒரு 2015 சாப்பிட்றேன். அம்மா ஹோட்டலில் அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் இப்போவும் ஒரு நல்லா இருக்கும். வாஷ் பேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு தான் இருக்குது, 2 டேப் இருக்குது. அதில் ஒரு டேப் உடஞ்சி அப்படியே கிடக்கு. ஒரு டேப்பு தான், அதுலேயும் சரியாக தண்ணி வராது. டேப் சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணணும். இன்னொரு டேப் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் அந்த இட்லிக்கு வந்து சாம்பார் வைக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் சாம்பாருக்குமே அது சாப்பிடும்.